பிதாவே, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனுப்பியருளும். தூய ஆவியே, எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பும். அவைகளில் அன்பின் அக்கினியை மூட்டியருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கால நிறைவில், அதாவது வார்த்தையானவர் மனித உடலேற்றம் கொண்ட பிறகு தூய ஆவியானவரின் செயல்பாடு குறித்து தியானித்து வருகிறோம். திருமுழுக்கு யோவானை தூய ஆவியார் இயக்கியது போல நம் அன்னை கன்னிமரியாவில் அவர் செயல்பட்ட விதம் குறித்து நேற்று தியானித்தோம். 15ஆம் நாளாகிய இன்றும் அதை தொடர்ந்து தியானிக்க அழைக்கிறோம். தந்தையின் அன்பான நன்னய திட்டத்தை தூய ஆவியானவர் கன்னிமரியாவில் நிறைவேற்றுகிறார். தூய ஆவியினால் கன்னி கருவுறுகிறார், இறைமகனை பெற்றெடுக்கிறார். தூய ஆவியாரின் வல்லமையால் கன்னிமரியாவின் நம்பிக்கையினால் அவரின் கன்னித்தன்மையானது தனித்துவமிக்கதாய் பலன் விளைவித்தது. தந்தையின் மகனாய் இருந்தவரை கன்னியின் மகனாக தூய ஆவியானவர் கன்னிமரியாவில் வெளிப்படுத்துகிறார். உறுதியான இறை வெளிப்பாடான அந்த எரியும் உட்புதர் கன்னிமரியாவே. கன்னிமரியா ஆவியில் நிரம்பியவராய் மனித உருவில் தன்னையே தாழ்த்தி கொண்ட வார்த்தையானவரை இந்த உலகிற்கு காட்டினார். எளியோரும் புறவினத்தாரின் முதல் பிரதிநிதிகளானவர்களுக்குமே அந்த வார்த்தையானவரை முதலில் காட்டினார். இறுதியாக தூய ஆவியானவர் கடவுளின் இரக்கமுள்ள அன்பிற்கு உரியோரை அன்னை மரியா வழியாக கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்த்தார். அதனாலேயே பெர் மரியாம் ஆதி இயேசுஸ், அதாவது மரியன்னை வழியாக இயேசுவிடம் செல் எனும் திரு அவையின் முதுமொழி எவ்வளவு இறை திருவுளம் நிறைந்தது என்பதை இங்கே நினைந்து மகிழ்கிறோம். அவர்கள் யாரெனில் இடையர்கள், 3 ராசாக்கள், சிமியோன், அன்னாள், கானாவூர் தம்பதியர் மற்றும் முதல் சீடர்கள் ஆவர். தூய ஆவியாரின் இப்பணியின் இறுதியில் அன்னை மரியா வாழ்வோரின் அன்னையாக புதிய ஏவாளானார். முழு கிறிஸ்துவின் அன்னையானார். கடைசி கால விடியலில் நேரத்தில் ஒரே மனதாய் இறை வேண்டலில் நிலைத்திருந்த 12 அன்னை மரியாவும் இருந்தார். அதுதான் தூய ஆவியானவர் திரு அவையை தொடங்கி வைத்த பெந்தகோஸ்து காலை. ஜெபம். முழுமையின் ஆவியானவரே, எந்த நோக்கத்திற்காக கன்னிமரியா தெரிந்தெடுக்கப்பட்டாரோ அதை கனகச்சிதமாக நிறைவேற்றியவரே, உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், ஆராதிக்கிறேன். இயேசு எங்களை அனாதைகளாக விட்டு செல்லாமல் எங்களுக்கு ஒரு தாயை விட்டு செல்ல அன்பான அன்னையை நீர் அலங்கரித்து தந்தீரே, நன்றி. மீட்பராம் தன் திருமகனை எளிய மனத்தோருக்கு முதலில் காட்ட அன்னை மரியாவை பணித்தீரே, எங்களுக்கும் எளிய மனம் தாரும், தாழ்ச்சி தாரும், இயேசுவை சந்திக்கும் சந்தர்ப்பம் தாரும். எங்களோடு இருப்பவரை சந்தித்து வாழ்வை பெற்றுக்கொள்ள எமக்கு உதவும்.